ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன். இன்றைக்கி நம்ம டே 2ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 4 எலமெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். எப்படி போடணும், எப்படி போடக்கூடாது அப்படின்னு தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன எலமெண்ட் அப்படின்னா ஜிக்ஸாக் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், நான் எப்படி போடுறேன் அப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி போடக்கூடாது. நெருக்கமாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே மெர்ஜான மாதிரி ஆகிடும். ஜிக்ஸாக் மாதிரியே தெரியாது. செகண்ட் ஸ்டெப் பாருங்கள். ஒரு ஜிக்ஸாக் கீழேயும் ஒன்று மேலேயும் அந்த மாதிரி போட்டிங்கன்னா அன்ஈவனாக இருக்கும், நீட்டாக இருக்காது. இது நீட்டாக ஜிக்ஸாக் மாதிரி தெரியாது. இப்போ நான் போடுறத பாருங்கள். எப்படி வி ஷேப்பில் தனித்தனியாக தெரியணும். அப்போ தான் ஜிக்ஸாக் நீட்டாக கிடைக்கும். ரொம்ப நெருக்கமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஜிக்ஸாக் மாதிரி தெரியாது. இப்போ அடுத்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன் உங்களுக்கு தெரியணும் அப்படின்ட்டு. செகண்டும் நான் ரொம்ப சின்னதாக தான் போடுறேன். ஆனால் அந்த வி ஷேப் தனித்தனியாக தெரியுது. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் போடணும். இப்போ வெர்டிக்கலாக ஜிக்ஸாக் போடுறதுனாலும் சரி, ஸ்லாண்டிங்காக போடுறதுனாலும் சரி, அந்த வி ஷேப் கரெக்டாக தெரியணும். நீங்கள் வேகமாக போடுறீங்க, ஜிக்ஸாக் குட்டி குட்டியாக போடுறீங்கன்னு சொல்லிட்டு இப்போ நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, ரொம்ப நெருக்கமாக அந்த மாதிரி போடக்கூடாது. கொஞ்சமாச்சும் கேப் தெரியணும். அந்த ஜிக்ஸாக்குக்கு பக்கத்தில் கொஞ்சம் கேப் தெரியணும். ரொம்ப ஒட்டி இருந்தால் கண்டிப்பாக ஜிக்ஸாக் மாதிரியே இருக்காது. இது இப்படி போடுறது தப்பு. இந்த பக்கம் போட்டிருக்கிறத நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செகண்ட் எலமெண்ட் பார்க்கலாம். செகண்ட் எலமெண்ட் என்ன? ஸ்பைரல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்பைரல் போடும்போது என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா, ஷேப்பில் போட சொல்லியிருக்கேனா, மட்டும் கரெக்டாக போடுறீங்க. அதுக்கப்புறம் வர ரவுண்ட் எல்லாமே நெருக்கமாக ஒட்டி போட்டுடுறீங்க. இப்படி போட்டிங்கன்னா என்ன ஆகும், எல்லா டிசைனுமே அந்த ரவுண்ட் ஷேப் மெர்ஜ் ஆகி ஒரு ஸ்பைரல் மாதிரியே தெரியாது. ஒரு ரவுண்டு மாதிரி தெரியும். ரவுண்டு மாதிரி தெரிஞ்சால் கூட பரவாயில்ல. பாதி ஸ்பைரல் பாதி ரவுண்டு, ஷேட் பண்ண மாதிரி ஷேட் பண்ணாத மாதிரி ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி நல்லாவே இருக்காது. இப்போ நான் என்ன மாதிரி போடுறேன் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு போட்டுறேன். போட்டுட்டு பக்கத்துலேயே நல்லா மெதுவாக எடுத்துகிட்டு போங்க. பக்கத்தில் ஏன் ஒட்டி எடுத்துகிட்டு போகாதீங்க, சரிங்களா? ஒட்டி எடுத்துகிட்டு போகிறனால தான் உங்களுக்கு அந்த ஸ்பைரலில் மெர்ஜ் ஆகிடுது. இந்த மாதிரி தான் போடணும். இப்போ பாருங்கள், நான் இன்னொன்று போட்டு காமிக்கிறேன். ஒரு போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ரவுண்டு சுற்றணும். இப்படி நீங்கள் போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நீட்டான ஸ்பைரல் கிடைக்கும். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க, என்ன டவுட் இருக்குன்னு. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற கிளாஸஸ்லாம் பார்க்க முடியும். இப்போ ஸ்பைரல்லே பாருங்கள், ஓவல் ஷேப்பு. இது ரோஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ரோஸ்க்கு யூஸ் பண்ணுற ஸ்பைரலுமே கேப் விட்டு தான் போடணும். இப்போ நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் போடணும். இதுதான் கரெக்ட் மெத்தடு. உங்களுக்கு எப்படி தப்பாக போடுறது எப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கேன், கரெக்டாக போடுறது எப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கேன். இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேர்ட் எலமெண்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டாட்டட் லைன் தான் பார்க்க போகிறோம். இப்போ என் கையை பாருங்கள், டாட்டட் லைன் நான் எப்படி வைக்கிறேன் அப்படின்னு. இப்போ நான் போடுற மாதிரி நீங்கள் டாட்டட் லைன் வச்சிங்கன்னா ஒரு வைன்ஸ் மாதிரி ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டு அதுக்கப்புறம் தான் டாட் வைக்கணும். அதுலேயுமே நீங்கள் மிஸ்டேக் பண்ணுவீங்க. லைன் போட்டுட்டு அது மேலே புள்ளி மட்டும் ஒரே ஒரு சின்னதாக வைப்பீங்க. இல்லைனா பெருசாக வச்சாலும் அது நீட்டாக இருக்காது. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடணும். நான் இப்போ எப்படி போடுறேன் அப்படின்னு பாருங்கள். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் டாட்டு நம்ம தனித்தனியாக படிச்சிருப்போம் இல்லைங்களா, ஒரு லைனு டாட்டு அதெல்லாமே, அதை ரெண்டையும் இப்போ நம்ம சேர்த்து இதில் வைக்க போகிறோம். என்ன சொல்லியிருக்கேன், 90 டிகிரியில் கோணம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணி போல்டாக கொண்டு வந்தீங்கன்னா டாட் கிடச்சிரும். சரிங்களா? உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு, எனக்கு புரியல அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப்பில் கேளுங்க. நீங்கள் என்னோடய ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. இப்போ டாட்டட் லைன்லேயே வேவில் எப்படி டாட்டட் லைன் வைக்கிறது, அதே மாதிரி தான் வேவ்ஸ் போட்டுட்டு அதில் நல்லா லாங்காக போல்டாக லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாட் கிடச்சிரும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. இப்போ நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா டார்க்காக போடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி போட்டிங்கன்னா இது வைன்ஸ் மாதிரி ஆயிரும், இல்லை டியர் ட்ராப்ஸ் மாதிரி ஆகிடும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்களும் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ வேவ்ஸ் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கண்டிப்பாக போடாதீங்க. நிறைய பேர் இந்த மாதிரி தான் போடுறீங்க. இந்த மாதிரி மிஸ்டேக் இனிமேல் நீங்கள் பண்ணாதீங்க. இப்போ எப்படி வேவ்ஸ் போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வியூ மாதிரி தான் வரணும். ஓகேங்களா? கொஞ்சம் மேலே மேடாக இருக்கணும். கீழே பார்த்திங்கன்னா நல்லா குழியாக இருக்கணும். ஓகேங்களா? கீழேயும் மேலேயும் கொஞ்சம் மேடாக இருக்கணும். உள்ளார மட்டும் நல்லா அழகாக குழி இருக்க மாதிரி இருக்கணும். சரிங்களா? இது பாருங்கள், இப்போ நான் எப்படி போடுறேன் அப்படின்ட்டு. நல்லா லாங்காக இருக்குது. இப்படி ஒரு சிலர் போடுறீங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி ஒரு சிலர் போடுறீங்க. உள்ளே அந்த அப் அண்ட் டவுன்ஸே வரமாட்டேங்குது. ஓகேங்களா? இப்போ நான் போட்டு காமிக்கிற பாருங்கள். இந்த மாதிரி தான் போடணும்.
ஃபஸ்ட்டு பொறுமையாக போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம நல்லா கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக நமக்கே கை வந்துடும். ஓகேங்களா? கற்றுக்க முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. நம்மளால முடியாதது எதுவுமே இல்லை. எல்லாமே நம்ம கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அ, ஆ, இ போடுறதுக்கு கூட நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம். அதெல்லாம் தெரிஞ்சோடனே நம்ம லெட்டர்ஸ் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஸ்பீடாக எழுதுறோம் இல்லைங்களா? அதே மாதிரி தான். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.